ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போதான் விஜய் அவர்கள் திமுக அப்படின்ட்டு ஒரு டைரக்ட் அட்டாக் செலுத்தியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி திமுக அப்படிங்கிற பெயரை சொல்றதுல எதுவும் தயக்கம் இருந்ததா விஜய் அவர்களுக்கு? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு திராவிட மாடல் அப்படின்ற பேர்ல ஆட்சி நடத்தக்கூடிய மக்களை முகமூடி வைத்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாலே அது திமுக தான் மக்களுக்கு தெரியும். பாசிசம் என்றாலே அது பாஜக தான்ன்றது மக்களுக்கு தெரியும். பாயசம் என்றாலே அது திமுக தான் மக்களுக்கு தெரியும். இதை சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எங்கள் தலைவர் சினிமாவில் நடிக்கும் பொழுது பல்வேறு ஆண்டுகள்ல இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகளை கலந்துகிட்டு இருக்காங்க. இதே போல தொப்பி அணிந்து கொண்டு எப்படி வழிபடுகிறார்களோ, என்ன ட்ரெடிஷன் காஸ்டியூம்ல வழிபடுகிறார்களோ அப்படியே எங்கள் தலைவர் கலந்து கொண்டு இருக்கிறார். பல போட்டோக்கள் இருக்கு, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களே இருக்கும். எத்தனை இடங்கள்ல நீங்க இது போன்ற குடி போதையால வாழ்வை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் நீங்க எத்தனை புதுசா திறந்திருக்கீங்க? எத்தனை இடங்கள்ல எத்தனை பேருக்கு அதிகமான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேரை நீங்க திருத்திருக்கீங்க? ஆதாரம் இருக்கா? எண்ணிக்கை இருக்கா? எதையாவது வெளிப்படையா பேசுறீங்களா? இது எதையுமே சொல்லாம நாங்க பொற்கால ஆட்சி நடத்தும் அப்படின்னா யார் ஏத்துப்பாங்க? அப்பா அப்பான்னு வேஷம் போட்டு பொற்கால ஆட்சி நீங்க கதை தான் சொல்லணும், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. முதலமைச்சர் சொல்றாரு, பாலியல் சீண்டல், இந்த பாலியல் அத்துமீறல் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உடனுக்குடியே நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோமே, நாங்க நடவடிக்கை எடுக்காமையா இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்தல்ல குற்றவாளிக்கு தண்டனை வந்துருச்சா? எங்களுடைய மற்ற கழக நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரி வாசல்ல நின்று அங்க இருக்க பெண்களுக்கு விநியோகம் செய்யறாங்க. நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கோம், நீங்க எதனாலும் எங்களை அணுகுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எங்களுடைய கட்சிக்காரர்கள் அணுகுங்க, நாங்க சட்ட ரீதியாக முன்னெடுக்கிறோம், எங்க தலைவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும், அந்த கடிதத்தை கொடுக்குறோம். அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு எங்களை திட்டி அரசு உள்ள வச்சாங்க. ஆனா இன்றைக்கு மும்மொழி கொள்கைக்கு மாணவர்களை கையெழுத்து போட சொல்லி பள்ளி வாசல்ல கட்டாயப்படுத்தி ஒன்றிய பாஜக கட்சியினர் மாணவர்களை கையெழுத்து போட சொல்றாங்க, பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து போட சொல்றாங்க. இதை ஏன் தடுக்கல? வேங்கை வயலுக்கு எங்க தலைவர் வரப்போறாருன்ற செய்திகள் வந்த உடனே வேங்கை வயல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அன்றைக்கு எங்க தலைவர் டங்ஷனை பத்தி பேசுறாரு, டங்ஷன் சுரங்கத்துக்கு முடிவு கட்டப்படுது. இத்தனை நாள் நடக்காதது எங்கள் தலைவர் களத்துக்கு வந்த உடனே எப்படி நடக்குது? அப்ப எப்படி நீங்க களத்துக்கே வரலன்னு சொல்ல முடியும்? திமுகவை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசாதீங்க. இன்றைக்கு நீங்கள் முதல்வராக இருந்து கொண்டு சினிமாட்டிக் வீடியோக்களை போட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் தலைவர் சினிமாவை விட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் நிரப்பப்பட்டு ஆல்மோஸ்ட் வேலைகள் முடிந்து விட்டது. அந்த பூத் ஏஜென்ட்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு மாநாடே நடத்த போறோம் அப்படின்னு தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. அதற்கான தேதிகளும் அதற்கான இடமும் விரைவில் அறிவிக்கப்படும். தொடர்ச்சியாக தலைவர் படம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு அவ்வளவு வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன ஒர்க்கு தான், அதை முடிச்சிட்டாருன்னா முழுமையாக தலைவர் மக்கள் பணியெல்லாம் தினம் இருக்க போகிறார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். விஜய் அவர்கள், உங்க கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிறதால மகளிர் தின வாழ்த்துக்கள் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் செய்தியும் அதுல வச்சுதான் உங்க தலைவர் வெளியிட்டிருக்கிறா பாக்குறோம். அதை எடுத்தோன்னே விமர்சனம் என்ன அப்படின்னா, இப்பதான் விஜய் அவர்கள் திமுக அப்படின்ட்டு ஒரு டைரக்ட் அட்டாக்கை செலுத்தியிருக்கிறாரு. 2026 திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு இப்போதான் முதன்முறையா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி திமுக அப்படிங்கிற பெயரை சொல்றதுல எதுவும் தயக்கம் இருந்ததா விஜய் அவர்களுக்கு? எந்த இடத்துலையுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் திமுகன்ற பெயரையோ பாஜகன்ற பெயரையோ மென்ஷன் பண்றதுக்கு தயக்கமோ பயமோ இல்லாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர். ஆனா ஏன் சொல்லல இவ்வளவு நாளா அப்படின்னா, அவர் எல்லா இடங்களையும் ஆட்சியாளர்கள் அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுவார். மாநில ஆட்சியாளர்கள், ஒன்றிய ஆட்சியாளர்கள் சொல்லி தான் அவர் பேசுவார். திராவிட மாடல் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நம்ம மாற்றணும், மதவாத சக்திகளாக இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்களை நம்ம மாற்றணும், இப்படிதான் எங்க தலைவர் பேசுவார். ஏன்னா தனிப்பட்ட ஒரு கட்சியின் மீதோ தனிப்பட்ட ஒரு தலைவரின் மீதோ எங்க தலைவருக்கு எந்த விதமான பகையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இல்லை என்றால் மக்களே அவங்களை மதிக்க மாட்டாங்க, மக்களே அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. அப்ப தனிப்பட்டு திமுக, பாஜக, இல்ல ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு முதல்வர் அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி நம்முடைய கேள்வியை எழுப்பணும் அப்படின்னா அந்த ஆட்சியாளர்கள்னு மென்ஷன் பண்ணி எப்பவுமே அவர் அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு.
மாநாட்டிலையுமே சொன்னார், ஒவ்வொருத்தரா பின் பாயிண்ட் பண்ணி அவர்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கோ ஆவும் கத்துறதுக்கும் நம்ம இங்க வரல, நம்ம ஒரு மாற்றம் புதுமையா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம், அதற்கேற்றாற்போல் தான் நம்மளோட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இதை ஒரு நரேட்டிவா செட் பண்ணி இவர் பயப்படுறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வெளிப்படையா திமுகன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வந்து திராவிட மாடல் அப்படின்ற பேர்ல ஆட்சி நடத்தக்கூடிய மக்களை வந்து முகமூடி வைத்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாலே அது திமுக தான் மக்களுக்கு தெரியும். பாசிசம் என்றாலே அது பாஜக தான்ன்றது மக்களுக்கு தெரியும். பாயசம் என்றாலே அது திமுக தான் மக்களுக்கு தெரியும். இதை சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு நீங்க கேட்டதுனால வெளிப்படையா அதையும் சொல்லிட்டார். திமுகவை 2026 ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எதற்காக சொல்லியிருக்கிறாரு? மகளிருடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த ஆட்சியை நம்ம அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு நீங்க கருவில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண் ரயில்ல போகும்போது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. 3 வயது குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆகாது. அந்த பிரச்சனையை பத்தி கேட்டா வந்து அந்த குழந்தை மேலேயே குற்றம் சாட்டக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளை மாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. மாணவர்கள் பள்ளிக்கு படிக்க போனா மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை ஏற்படுது. ஆசிரியர்களுக்கு பாலியல் தொல்லை பிரச்சனைகள் இருக்கு. ஆசிரியர்களால மாணவர்களுக்கும் எந்த இடத்துலயும் பிரச்சனை. காவல்துறையினருக்கு பெண் அதிகாரிகளுக்கு பிரச்சனை. இப்படி இருக்குது. இதுவே ஒரு போஸ்டர் மேல ஆட்சியின் மீது இருக்க வெறுப்புல ஒரு வயதான பாட்டி எதையோ தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஒரு கோவத்துல அப்படின்னா அந்த பாட்டியை தேடக்கூடிய பணிகள் தான் இங்க நடக்குதே தவிர்த்து உண்மையிலேயே அவர்கள் ஆட்சியை ஏன் ஒழுங்கா நடத்தலன்னு வந்து சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலைமை இங்க கிடையாது. அப்போ கருவில் இருக்கிற குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு அப்படியே வந்து இப்போ முதலமைச்சர் தரப்புல இருந்து அவரும் வந்து இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றார்? திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திமுக ஆட்சி இது வந்து பெண்களுக்கு பொற்கால ஆட்சி. குறிப்பா வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு கையெழுத்து போட்ட முதல் திட்டமே வந்து இலவச பேருந்து திட்டம் தான். அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொழில் பல திட்டங்களை அடுக்கி மகளிருக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் முதலமைச்சர் சொல்றாரு. இலவச பேருந்துன்னு சொல்லி நீங்க பயணம் பண்ண அனுபவிப்பீங்க, நீங்க அதை வந்து அனுமதிச்சு அந்த திட்டங்களை கொண்டு வருவீங்க. ஆனா உங்களுடைய அமைச்சரே ஓசியில பயணம் போறீங்கன்னு சொல்லி பேசுவாரு. அந்த அமைச்சரை நீங்க கண்டிக்க மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு நாங்க உரிமை தொகை கொடுக்குறோம்னு சொல்லுவீங்க. 10,000 ரூபாய் டாஸ்மாக் மூலியமா பின்வாசல் வழியா வாங்கிடுறீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும். அந்த குடும்பத்தினுடைய பெண்களை தாலி இருக்கக்கூடிய டாஸ்மாக்க நீங்க தெருவுக்கு தெரு திறந்து வச்சுக்கிட்டு நீங்க 2016 தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்திலே நாங்க டாஸ்மாக்க மூடுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? 2021 ஏன் செய்யல? ஏன் படிப்படியாக கூட ஏன் குறைக்கல? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த 4 ஆண்டு கால ஆட்சிகள் என்னன்னா நீங்க முயற்சி செஞ்சு பாத்தீங்க. பிளே கிரவுண்ட்ல நம்ம வந்து மதுபானத்தை கொடுக்கலாமா? திருமண மண்டபங்கள்ல மதுபானங்களை அலோவ் பண்ணலாமா? டெட்ரா பாக்கெட்டுகள்ல மதுபானத்தை விற்பனை செய்யலாமா? மால்கள்ல வெண்டிங் மிஷின் கொண்டு வந்து மதுபானங்களை விற்பனை செய்யலாமா? உயர் ரக மதுபானங்கள் இறக்குமதி செய்யலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கலாமா? இப்படி நீங்க வந்து தாய்மார்களின் தாலியை அறுக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை உயர்த்துவதற்கான பணிகளை தான் செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க பெண்களுக்கான அரசாக இருந்தால் இன்றைக்கு டாஸ்மாக மூடி இருக்கணுமா வேணாமா? படிப்படியாக குறைச்சிருக்கணுமா வேணாமா? ஆனா ஏன் தெருவுக்கு தெரு அதிகமாகிட்டு இருக்கு? சரி, எத்தனை இடங்கள்ல நீங்க இது போன்ற குடி போதையால வாழ்வை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் நீங்க எத்தனை புதுசா திறந்திருக்கீங்க? எத்தனை இடங்கள்ல எத்தனை பேருக்கு அதிகமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேரை நீங்க திருத்திருக்கீங்க? ஆதாரம் இருக்கா? எண்ணிக்கை இருக்கா? எதையாவது வெளிப்படையா பேசுறீங்களா? இது எதையுமே சொல்லாம நாங்க பொற்கால ஆட்சி நடத்துறோம் அப்படின்னா யார் ஏத்துப்பாங்க? அப்பான்னு வேஷம் போட்டு பொற்கால ஆட்சி நீங்க கதை தான் சொல்லணும், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல, ஆனா அந்த இலவச பேருந்தால வந்து பெண்களுடைய சேமிப்பு அதிகமா இருக்கு. நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறதால வந்து விமன்ஸோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தி இருக்கு உள்ளிட்ட புள்ளி விவரங்களை வந்து நீங்க வந்து இந்த புள்ளி விவரங்களோட ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து டாஸ்மாக் மூலியமாக நீங்க எவ்வளவு வருமானத்தை பெறீங்கன்னு புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செய்திகள் பாக்குறோம். தீபாவளிக்கு இத்தனை 500 கோடி 600 கோடி விற்பனை அதிகமாயிருச்சு, பொங்கலுக்கு விற்பனை ஆயிடுச்சு, செய்திகள் வந்துட்டு தானே இருக்கு, வருஷம் கூடிக்கிட்டு தானே இருக்கு. அப்புறம் எப்படி இத்தனை குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை நீங்க டாஸ்மாக் மூலியமா புடுங்கும் பொழுது நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன? அந்த மக்கள் அதை குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இலவச பேருந்துல ஏறி 1000 ரூபாய் நீங்க கொடுக்குற 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த 10,000 ரூபாயை குடும்ப தலைவர் டாஸ்மாக்ல கொடுக்குறாரு. அதையா நீங்க தடுக்கல? அதை தடுக்காம எப்படி வந்து அவங்களுக்கு குடும்பம் முன்னேறும்? படிக்க வேண்டிய மாணவர்களை இன்னைக்கு குடிக்க வைக்கிற அளவுக்கு தான் டாஸ்மாக் வளர்ந்துருக்கு. போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? கல்லூரி வரையில பரவி இருக்குங்க, பள்ளிகள்ல பரவி இருக்குங்க. இன்னைக்கு கஞ்சா வியாபாரம் தடுக்க முடியுதா? சொந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய நபர் மீது அலிகேஷன்ஸ் இருக்கா இல்லையா? திமுகவில் இருந்த நபர் மேலேயே அந்த அலிகேஷன் இருந்ததா இல்லையா? ஏன் உங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய நபர் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க எப்படி தமிழ்நாட்டை மாத்துவீங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆட்சியை நடத்திக்கிட்டு பேருக்கு மட்டும் போஸ்டர் அடிச்சு ஓட்டிக்கிட்டு நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், பொற்கால ஆட்சி நடத்துறோம் அப்படின்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க.
இல்ல இன்னொரு இடத்துல பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தா பார்த்துருப்பீங்க. அதுல வந்து தமிழக மக்கள் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு, பாலியல் சீண்டல், இந்த பாலியல் அத்துமீறல் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உடனுக்குடியே நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோமே, நாங்க நடவடிக்கை எடுக்காமையா இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்தல்ல குற்றவாளிக்கு தண்டனை வந்துருச்சா? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீங்க வேங்கை வயல்ல 2 வருடம் கழிச்சு 3 வருடம் கழிச்சு இப்பதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? அங்க போய் பார்க்க கூட உங்களுக்கு வந்து நீங்க மக்களை சந்திக்க கூட தயாரா கிடையாது. துணை முதலமைச்சர் அங்க போய் பார்க்க தயாரா கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல திரும்பவும் அதே தான் நீங்க கதை சொல்றீங்க. நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரையும் தப்பிக்க விட மாட்டோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டோம். தண்டனை எப்ப சார் கொடுப்பீங்க? எப்ப சார் தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுல கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தண்டனையை உடனுக்குடன் துரிதமாக வழங்க முடியாம ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நாங்க தண்டனையை வந்து கடுமைப்படுத்துறோம். கடுமைப்படுத்துங்க, வேண்டான்னு சொல்லல, தவறு சொல்லல. ஆனா அது உடனுக்குடன் நடக்கணுமா இல்லையா? நடந்தா தானே குற்றவாளிகளுக்கு பயம் வரும். குற்றவாளிகளுக்கே இந்த ஆட்சியில பயம் கிடையாதுங்க. இன்னைக்கு பெண்கள் வீட்டு வாசல கோலம் போடும் போது தைரியமா செயின் எடுத்துட்டு போறான். பெண்கள் நடமாட முடியல ரோட்ல. எப்படி இந்த குற்றங்கள் நடக்குது? காவல்துறை சரியாக இருந்திருந்தா, குற்றவாளிக்கு பயம் இருந்திருந்தா இது நடக்குமா? இன்னைக்கு உங்க வீட்டு பெண்களும் என் வீட்டு பெண்களும் சரி தைரியமா தெருவில் நடந்து போக முடியுதா? அவங்க வெளியில போனா நம்ம வந்து பயப்படாம இருக்க முடியுதா? ஏன் முடியல? ஏன்னா இன்றைக்கு காவல்துறையே இரும்பு கரத்தை வச்சு நான் அடக்குறேன், இரும்பு கரம் வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நேரடியா நான் கண்காணிக்கிறேன் சட்ட ஒழுங்க அப்படிங்கிறேன். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது, வெட்டி படுகொலை செய்யப்படுறார். தினம் தினம் பேப்பரை திறந்தா கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு செய்து. இப்படி இருக்க சூழல் எப்படி மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும்? தண்டனையை துரிதப்படுத்தவில்லை, தண்டனை பெற்றுத்தரவில்லை. சும்மா பேரளவுல மட்டும் நான் விட மாட்டேன், செய்ய விட மாட்டேன், முடிஞ்சாவா தொட்டுப்பார் அப்படின்லாம் வீடியோ போறதுல அர்த்தம் கிடையாது. செய்யணும், செயல்ல இருக்கணும். செயல் தான், இதான் எங்க தலைவர் சொல்றாரு, செயல்ல இருக்கணும், பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல இந்த தண்டனை விஷயத்த சொல்றீங்க, அந்த தண்டனை வந்து அது குறிப்பா இந்த மகளிர் குற்றங்களுக்கு தண்டனை வந்து துரிதப்படுத்தணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். ஆனா ஒரு அரசு சார்பில் என்ன செய்ய முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. குறிப்பா வந்து அவங்க வந்து ஒரு 3 பெண் IPS அதிகாரி தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு டீம் வந்து போட்டுக்கிறாங்க. அந்த டீம் வந்து இப்ப சார்ஜ் ஷீட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் விசாரணை போகணும், நீதிமன்றம் போகணும், அந்த ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது முடிஞ்சாதானே தண்டனை வரும். உங்களுடைய அபிமானி தானங்க, நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க. திமுகவுடைய அபிமானின்னு நீங்க தானே சொல்றீங்க. திமுக காரன் சொன்னா கோச்சிப்பாங்க. அவங்க திமுகவுடைய அபிமானின்னு சொன்னாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப எப்படி விசாரணை நேர்மையா நடக்கும்? உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் கூட புகைப்படம் எடுத்திருக்கிறாரு, உங்களோட பயணிச்சிருக்கிறாரு, உங்களுடைய அபிமானின்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி விசாரணை உங்க மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இன்றைக்கு பெரும்பாலான செய்திகள் எடுத்து பாருங்க. கடைகள்ல போயிட்டு பிரியாணி அண்டா உருட்டுறவனும், அருவாள் வெட்டு வச்சு அந்த கடையில காசு கேட்டா அவனை அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, பல செய்திகளே இன்னைக்கு திமுகவுடைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. முதல்ல உங்களுடைய கட்சிக்காரர்களையே உங்களால வழிநடத்த முடியலன்னா எப்படி ஆட்சியை வழிநடத்துவீங்க? அந்த நம்பிக்கை போயிடுச்சு உங்க மேல மக்களுக்கு. உங்களை எதற்காக ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ, ஏன்னா நீங்க பொள்ளாச்சி அந்த சம்பவத்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது தமிழ்நாட்டில் தானே நீங்க ஆட்சிக்கு வரேன்னு சொல்லி கேட்டீங்க. மக்கள் உங்களை ஆட்சியை கொடுத்து உட்கார வச்சாங்கல்ல. எங்க தலைவர் சொன்னது போல வாக்களிச்சு நம்பி தானே உட்கார வச்சோம். இன்னைக்கு நீங்க மக்களை ஏமாத்திட்டீங்கல்ல. அதை விட கொடூரமாக இன்றைக்கு தினசரி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு வடமாநில பெண்ணை ஆட்டோவில் அவ்வளோ ஈஸியாக கடத்தி கொண்டு போறாங்க. செய்திகள் பார்க்குறோம். பயம் கிடையாது. வடமாநிலத்து வரைக்கும் உங்க இதுல பயம் கிடையாது. அப்போ எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? நீங்க திரும்ப திரும்ப எவ்வளவுதான் நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறோம், துரிதப்படுத்துறோம்னு சொன்னா கூட செயல்ல நடக்காத வரைக்கும் மக்கள் உங்களை நம்ப போறது கிடையாது. அதன் விளைவாக தான் 2026 இந்த பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்காத, உறுதிப்படுத்தாத திமுக ஆட்சியை அகற்றோன்னு எங்க தலைவர் சொல்றாரு. இது நடக்கும். பெண்கள் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. இல்லை, இது ஒரு வாழ்த்து செய்தி ப்ளஸ் அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு வந்து 2026 நீங்கள் வாக்கில் காமிங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அகற்றுவோம்னு உங்கள் தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அகற்றதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து நம்ம இன்னைக்கு தொடங்கணுங்கிற இன்னொரு ப்ராக்டிக்கலான விஷயமும் இருக்குல்ல. குறிப்பாக மக்களை வந்து அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு, போராட்ட காலத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு, போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த கேள்வியிலேருந்தே நமக்கான கேள்விகளும் அதுலேயும் இருக்குல்ல. சரியான கேட்டீங்க. இன்றைக்கு மாவட்டம் தோறும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை எடுத்து வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அடையாள உண்ணாவிரதங்கள் தொடங்கி இருக்கிறாங்க. நேற்று கூட தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திரு சரவணன் அவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய இந்த ஒன்றிய மாநில அரசுகளின் வந்து மக்கள் விரோத செயல்பாடுக்காக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. சேலத்தில் திரு பார்த்திபன் அவர்கள் பண்றாங்க. இவங்க தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், மக்களோட மக்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் தொல்லை வழக்குல மாணவிகளுக்கு, பெண்களுக்குலாம் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு.
இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆதரவாக என்றைக்குமே என்னுடைய குரல் இருக்கும். உங்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் இருப்பேன் அப்படின்னு அந்த பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக, தைரியம் ஊட்டும் விதமாக எங்கள் தலைவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை எங்களுடைய கட்சியினர், எங்களுடைய மகளிர் அணி கட்சியினர், எங்களுடைய மற்ற கழக நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் இருக்கக்கூடிய வாசல்ல நின்று அங்க இருக்க பெண்களுக்கு விநியோகம் செய்யறாங்க. நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கோம், நீங்க எதனாலும் எங்களை வந்து அணுகுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து அணுகுங்க, நாங்க சட்ட ரீதியாக முன்னெடுக்கிறோம், எங்கள் தலைவர் உங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு அந்த கடிதத்தை கொடுக்குறோம். அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு எங்களை திட்டி அரசு உள்ள வச்சாங்க. நீங்க முன்னெடுக்கணும், உடனடியாக மக்கள் மத்தியில போகணும்னு சொல்றீங்கல்ல, இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு அப்படின்றீங்களே, அதை எடுக்கிறோம். இங்க முடக்குறாங்க அரசாங்கம், எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு மும்மொழி கொள்கைக்கு மாணவர்களை கையெழுத்து போட சொல்லி பள்ளி வாசல்ல கட்டாயப்படுத்தி ஒன்றிய பாஜக கட்சியினர் வந்து மாணவர்களை கையெழுத்து போட சொல்றாங்க, பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து போட சொல்றாங்க. இதை ஏன் தடுக்கல? அப்ப நாங்க பெண்களுக்கு ஆதரவா நிக்கிறோம்னு சொல்லி கடிதம் கொடுக்கும்போது எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு மும்மொழி கொள்கைக்கு மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய பாஜக நிறைய கைது செய்யல. நீங்கள் பின்னாடி திரைமறைவு கூட்டணி வச்சுக்கிட்டு உண்மையாக மக்கள் கூட நிக்கிற எங்களை பார்த்து மட்டுமே இந்த கேள்விகளை நரேட்டிவா செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனா மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. திமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்ன, இந்த கூட்டணி கட்சிகளே விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறது வந்து ஒரு சினிமா மாடினால ஒரு அரசியலா இருக்கு. அவர் பேசுறதும் சரி, அவர் வந்து செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரியான விமர்சனங்களை அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சொல்லும் போது நீங்க அதை கேட்டிருப்பீங்க. பனையூர் பண்ணையாருங்கெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறார். விஜய் அவர்கள் இன்னும் போராட்டத்துக்கு வரல, களத்துக்கு வரல, வெறும் ஒரு அறிக்கை அரசியலா தான் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க திமுக தரப்புல இருந்து, கூட்டணி தரப்புல இருந்து முன் வைக்கிறாங்க விமர்சனத்தை. ஏன் பரந்தூருக்கு போகும்போது இவங்களாம் எங்க போயிருந்தாங்க? அந்த பரந்தூர் மக்களை வந்து எத்தனையோ தலைவர்கள் சந்தித்த போது அங்க நிகழாத ஒரு மாற்றம், எங்க தலைவர் போய் நின்ற உடனே அடுத்த நாள் காலையில அரசாங்கம் வந்து மறைமுகமான ஒரு அறிக்கையை வருது. பரந்தூர் நீர்வளங்கள் பாதிக்காமல், நிலவளங்கள் பாதிக்காமல், விவசாயம் பாதிக்காமல் அங்க எப்படி ஏர்போர்ட் கொண்டு வருவது அப்படின்னு ஆய்வதற்கு நான் ஒரு குழுவை அமைக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசு எப்பொழுதுமே வந்து இயற்கை வளங்களையும் நீர் வளங்களையும் மக்களையும் பாதிக்காத வகையில தான் வந்து இந்த திட்டங்களா இருக்கும் செய்யும் மறைமுகமா ஏன் ஒரு அறிக்கை கொடுத்தீங்க? இத்தனை தலைவர்கள் போகும்போது வராத அறிக்கை எங்கள் தலைவர் போன ஒரே நாள்ல வருது. அதற்கு அடுத்த நாள் வேங்கை வயலுக்கு எங்க தலைவர் வரப்போறாருன்ற செய்திகள் வந்த உடனே வேங்கை வயல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அன்றைக்கு எங்கள் தலைவர் டங்ஷனை பத்தி பேசுறாரு, டங்ஷன் சுரங்கத்துக்கு முடிவு கட்டப்படுது. இத்தனை நாள் நடக்காதது எங்கள் தலைவர் களத்துக்கு வந்த உடனே எப்படி நடக்குது? அப்ப எப்படி நீங்க களத்துக்கே வரலன்னு சொல்ல முடியும்? திமுகவை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசாதீங்க. மக்கள் மத்தியில் நின்று மக்கள் என்ன பேசுறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய பல்வேறு கட்சிகள், திமுக மேலில் நின்று கொண்டு எங்களை விமர்சனம் செய்யக்கூடிய கட்சிகளே இன்னும் தேர்தலுக்கு முன்னாடி எங்க பின்னாடி வந்து நிற்பாங்க பாருங்க. அதற்கான காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓராண்டு காலம் தான் ஆட்சி இருக்கின்றனால முதல்வர் சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கும் போது அவர்கள் எல்லாம் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்து எங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க. அப்ப நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. இன்னொன்னு, இந்த சினிமா அரசியல் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. மழைக்காலம் வந்தா இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துகிட்டு மழையை எப்படி வந்து சமாளிப்பது, வெள்ளம் வந்து எதனால வருது, மழையினால மட்டும் வருதா இல்ல நீர்நிலைகள் சுருக்கப்படுறதுனால வருதா அப்படின்ற ஆய்வெல்லாம் எதையுமே சரியா பண்ணாம ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரும்போது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தலைமுறையாக இந்த விளம்பரங்கள்லாம் வரும் பாத்தீங்களா, தலைமுறையாக நம்பிக்கையான ஒரு கடை கம்பெனி அப்படின்னு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தலைமுறையாக வெள்ளத்துல போய் வேட்டியை மடிச்சு கட்டி போட்டோ மட்டும் போடுற போட்டோ ஷூட் அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை செயல்களையும் செய்துவிட்டு போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கல்வியில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, வேலையின்மை, இத்தனை பிரச்சனைகளையும் இன்னைக்கு வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் நான் அப்பான்னு கூப்பிடுறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வீடியோ ஷூட் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சிகள் மீது ரகசிய ஆடியோக்களை வெளியிட்டு, ஏஐ வைத்துக்கொண்டு ஆடியோக்கள் வெளியிட்டு, ஒட்டிங் செய்து, கட்டிங் செய்து ஆடியோ அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த ஆட்சி எதை நம்பி இருக்கு? போட்டோ ஷூட், வீடியோ ஷூட், ஆடியோ ஷூட் ஆட்சி. அப்ப யாரு சினிமாட்டிக் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? எங்கள் தலைவர் உச்சத்தில் இருக்கும்போது சினிமாவை விட்டு அரசியலுக்காக வந்திருக்கிறாரு. நீங்க அரசியல்ல முதல்வர் பதவி கொடுத்துமே 4 ஆண்டு காலம் செயல்படாம ஆட்சி முடிய போகுது, மக்கள் கெட் அவுட் சொல்லக்கூடிய நேரத்துல வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு கெட் அவுட் போட்டுட்டு மக்கள்கிட்ட வாக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கெட் அவுட் சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. கெட் அவுட் போட்டாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் வந்து முதல்வராக இருந்து கொண்டு சினிமாட்டிக் வீடியோக்களை போட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் தலைவர் சினிமாவை விட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார். இதை மக்கள் வந்து மிக தெளிவா உணர்ந்து வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அவதூறான விமர்சனங்கள் தான். இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்தோம் அப்படின்னா அதுல வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தது.
அதாவது அதிமுக கூட்டணியா இல்லை வேறு கட்சி திமுக கூட்டணியிலேருந்து உடைந்த கட்சிகள் வந்து விஜய் அவர்களோட சேரப்போதா உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே. ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரொம்ப ரீசெண்டாக இப்போது ஃபர்ஸ்ட் தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்கிறார். அதில் அவர் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தனிச்சு தான் வந்து போவார். ஸோ எந்த சக்தியோடும் நம்ம ஒரு பெரிய சக்தியோடு சேர்ந்தா மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை பெற முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆனால் 2026 திமுகவை தனித்து நின்றே வந்து உங்களால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து தாவேகா நம்புதா உண்மையிலேயே? முதல்ல வந்து இது வந்து பிகே சொன்னது, அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சுகள் வெளியில வருது அப்படின்ற நரேட்டிவ்ல இருந்தே நான் மாறுபடுறேன். ஏன்னா எங்கள் தலைவர் மாநாட்டில் மிக தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? 234 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றிக்கழகம் தனித்து நின்று வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் போதும் நம்மை நம்பி நம்முடைய செயல்பாடுகளை ஏற்று யாராவது வந்தாங்கன்னா நம்ம அரவணைப்பும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. 234 தொகுதிகளும் தாவேகா தனித்து போட்டியிட தயார். ஒருவேளை எங்களை நம்பி வந்தா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி அமைக்கவும் நாங்கள் தயார், ஆனா எங்கள் தலைமையில அப்படின்னு நாங்கள் மிக தெளிவா நீங்க மாநாட்டில் அறிவிச்சாச்சு. அதற்கு பிறகாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா பல்வேறு செய்தி ஊடகங்கள்ல வந்து பல்வேறு நபர்கள் வந்து செய்தியாளர்கள் என்ற பெயர்ல, ஊடகவியலாளர்கள் என்ற பெயர்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அதிமுகவோட கூட்டணி போறாரு, 40 சீட்டு 50 சீட்டுன்னு பல பேர் பேசும்போது எங்க தலைவர் வந்து அறிக்கை கொடுத்தாரு. இது போன்ற அதிமுகவின் கூட நம்ம கூட்டணி சேர போறோம் அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு எங்க தலைவர் அறிக்கையை கொடுத்திருக்காரு அபிஷியலா. அன்றைக்கே நாங்க சொல்லிட்டோம், நாங்க அதிமுக கூட கூட்டணி கிடையாது, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, இல்ல நாங்க தனித்து நின்று ஆட்சி அமைக்க திராணியோடு தைரியத்தோடு இருக்கிறோம், எங்களால முடியும், மக்கள் நம்பிக்கையோடு நாங்க வரோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அப்போ இன்றைக்கு அதையே தான் பிகே அவர்களும் பிரதிபலிக்கிறார். எங்கள் தலைவர் ஏற்கனவே என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாரோ அதைத்தான் இன்றைக்கு பிகே அவர்கள் பேசுகிறார். தனித்து நின்றே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து தாவேகாவுக்கு இருக்கு, அதை வந்து நான் ஒரு மாற்று கட்சியாக பார்க்கல, தமிழகத்தின் ஒரு ஹோப்பா நான் பார்க்கிறேன். ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து திமுக இதே கூட்டணியில் இருந்து தாவேகா தனித்தே நின்றாலும் தாவேகாவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்று அவருடைய பார்வை அவர் வைக்கிறார். ஆனா இவர் சொல்வதற்கு முன்பாகவே எங்கள் தலைவர் மாநாட்டு மேடையிலும் சொல்லிட்டாரு, அறிக்கையாகவும் சொல்லிட்டாரு, நான் எங்கள் தலைமையில் கூட்டணி இல்லை என்றால் தனித்தே நின்று நாங்கள் ஆட்சி அமைப்போம், அதிமுகவோட கூட்டணி என்ற செய்தி பொய் அப்படின்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அது இன்றைக்கு பிகே பேசுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வைத்துக் கொண்டு பிகே சொல்லிதான் ஏதோ வந்து எங்க கட்சி நகர்ற மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்கள் தலைவர் முன்னாடியே சொல்லிட்டார். இல்ல, ஆனா இப்போ திமுக மீது விமர்சனங்கள் இருக்கானா? விமர்சனங்கள் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கானா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பெண்களுக்கு எதிரான நீங்க அடுக்கின எல்லா விஷயங்களும் இருக்கானா? நடந்துட்டு இருக்கானா? நிச்சயமா இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு 50 ஆண்டு காலம் வந்து திமுக வந்து ஒரு திராவிட கட்சியா வந்து வளர்ந்துருக்குறாங்க. கிராமத்துல இருந்து கிளைகள்ல இருந்து அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு பலமான ஒரு கூட்டணி இருக்கு. அப்படிங்கிற போது அதை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது வந்து பிராக்டிகலா பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நடக்குங்க. இன்றைக்கு 1977 எங்க தலைவர் சொன்னது போல எப்படி ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு புதிய ஆட்சியை மலர செய்து கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கும் காலம் வரை திமுகவோட ஆட்சி கட்டிலே வர முடியலையோ, எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்று திராவிட கட்சியை எதிர்த்து மிக பெரிய அளவில் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக உருவானாரு. ஆனா அவர் முதலமைச்சராக கூடிய நேரத்தில் தான் உடல்நிலை சரியில்லாம அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல, நம்ம அதை பார்த்தோம். அதுபோல எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இன்றைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விட அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்ததை விட மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது திமுகவுக்கு தெரிஞ்சதுனாலதான் முதல்வருடைய பிறந்தநாள் விழா மேடையில கூட கூட்டணி கட்சி தலைவர் எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதை மறந்துட்டாங்க. எங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்தாதான் முதல்வரே சந்தோஷப்படுவாரு அப்படின்ற நிலைமைக்கு தான் எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பேச்சுக்கு மட்டும் எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதிமுக பத்தி பேச மாட்டாங்க, முழுக்க முழுக்க எங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கள நிலவரம் அவர்களுக்கு தெரியும். பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் வந்து எங்க தலைவர் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா இந்தியா முழுக்க அது வந்து எதிரொலிக்கிறது அப்படின்றது திமுகவுக்கு தெரியும். அதனாலதான் அவர்கள் தொடர்ந்து எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயமே எங்களால வெல்ல முடியும் அப்படின்றதுக்கான சாட்சி தான். இப்ப நேற்று நடந்த அந்த இப்தார் விருந்து அந்த விஷயங்களையும் நம்ம பாக்குறோம். அதுல வந்து அதிகமான கூட்டம் வந்தது ஒரு விமர்சனமா ஊடகங்கள்ல வந்து வெளியாயிருந்தது. அதாவது பாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து விநியோகிக்கப்படலை, ஸோ ஏன் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? அதில் நேற்று அந்த விழாவில் நானும் இருந்தேன், என்னுடைய தலைவரோட இருந்தேன். எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இன்விடேஷன் வந்து அச்சடிக்கப்பட்டு அந்த எண்ணிக்கையிலான இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இன்விடேஷன் யார் யாரெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அனுமதின்னு வந்து ஏற்கனவே வந்து ஜமாத்தார் சார்பில் இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது மீடியாக்கள்லையுமே வந்திருக்குது. அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி பல்வேறு மக்கள், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுமக்களாக இருக்கட்டும், எங்கள் தலைவரை காண வேண்டும் என்ற ஆசையில் வந்து அவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க.
ஆனா உள்ள அனுமதி அப்படிங்கிறது இன்விடேஷன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அது வந்து அந்த இடத்துல ஒரு கவுண்டர் வச்சு செக் பண்ணி யாருக்கிட்டலாம் இன்விடேஷன் இருக்கோ அவர்களை மட்டும்தான் அனுப்பக்கூடிய பணிகள்ல அவர்கள் இருந்தாங்க. கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த இடத்துல கொஞ்சம் வந்து அவர்கள் உள்ள நுழைவதற்காக பார்க்கும்போது அதை தடுக்கக்கூடிய முயற்சிகளும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து உள்ள வந்து அதற்கான இருக்கைகள் அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அமரணுமோ அதற்காக அந்த நோன்பு திறப்பதற்கான அந்த உணவுகள்லாம் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பண்ணப்பட்டது. ஸோ எல்லாரும் உள்ள வந்துட்டா நம்ம ஏற்கனவே இன்விடேஷன் கொடுத்தவங்க அந்த இடத்துல அமர முடியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக இன்விடேஷன் இருக்கவங்களை மட்டும் தான் உள்ள அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. மற்றவர்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா உணவுகளை வந்து வெளியில விநியோக வச்சோம். இன்விடேஷன் இல்லாதவங்க நீங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து நீங்க தொழுகை நடத்துங்க, பள்ளிவாசல தொழுகை நடத்துங்க, உங்களுக்கான உணவை வந்து நாங்க கொடுக்குறோம், அங்க எடுத்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுமே அங்க வந்து தொழுது அந்த நோன்பினை வந்து நிறைவு செய்தார்கள். இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு வெளியில என்ன ஆகி போச்சுன்னா சாலைகள்லயுமே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் திரள ஆரம்பிச்சு உள்ள வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய பணி வந்து காவலர்களுக்கு, காவல்துறைக்கு இருக்கு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அங்க வந்து பெரும்பாலான காவல்துறை இருந்ததாக, அதாவது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் காவலர்கள் அங்க இருந்தாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை தடுப்பதற்கு மிக சொற்ப எண்ணிக்கையில தான் அங்க காவலர்கள் இருந்தாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்று, நீங்க வந்து எப்படி வந்து சாலையில வந்து கூட்டம் கூடுது அப்படின்றதுக்காக கேட்டை திறந்து விட முடியும்? அது எப்படி நீங்க பண்ண முடியும்? அது ஒரு காவல்துறை எப்படி அந்த விஷயத்தை செய்ய முடியும்? அப்ப யாருடைய உத்தரவின் பேர்ல இது நடந்துச்சு? அப்ப ஒட்டுமொத்த பேரையும் நீங்க உள்ள அனுப்பிச்சீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆப்வியஸா பிரச்சனை நடக்கும். அப்ப இதன் மூலமாக வந்து இந்த விழாவை வந்து சிதைப்பதற்கான பல முயற்சிகள் அங்க நடந்துச்சு அப்படின்றதா உண்மை. அது எங்க இருந்து பார்த்து எங்களுக்கு தெரியும். இதுதான் அங்க நடந்தது. இதை வந்து அந்த விழாவை வந்து எப்படியாவது மிக அமைதியாக மிக மகிழ்ச்சியாக நடந்தக்கூடிய அந்த விழாவில் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நடத்தி அதை வந்து ஒரு நெகட்டிவாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் அங்க நடந்துச்சு. சோ காவல்துறை உரிய வகையில அதுக்கு வந்து பாதுகாப்பு இன்னும் சிறப்பாக அதை செஞ்சிருக்கணும். நீங்க வந்து ரோட்ல கூட்டம் கூடுது அப்படின்றதுக்காக அவங்களை உள்ள அனுப்பக்கூடாது. ஏன்னா உள்ளேயே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு தான் நம்ம இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். அதே மீறி கொஞ்சம் உள்ள வந்தவங்கள நாங்க வெளியில தொழுக சொல்லி அவர்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்து நீங்க அந்த இடத்துல இருந்து தொழுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் தாண்டி நீங்க உள்ள அனுப்பிச்சீங்கன்னா எங்க இடம் பார்த்தோம்? அங்க பிரச்சனைகள் தானே வரும். அப்ப இதை வந்து சரியாக திட்டமிடலோட காவல்துறை தானே செய்யணும். காவல்துறை தானே உரிய பாதுகாப்பு வழங்கணும். தலைவருக்கு மட்டும் இல்லைங்க, அங்கக்கூடிய மக்களுக்குமே காவல்துறை பாதுகாப்பு. ஏன்னா தலைவர் அவர்கள் வரும்போது இப்படி மிகப்பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு காவல்துறை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பல இடங்கள்ல அவங்க பார்த்திருப்பாங்க, பரந்தூர்லயே பார்த்திருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது அதை வந்து இன்னும் சரியாக அவர்கள் கையாண்டு இருக்க வேண்டும். யாருடைய அறிவுரையின் பேர்ல இது போன்ற அவர்கள் உள்ள அனுப்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து காவல்துறை இன்னும் சிறப்பாக கையாண்டு இருந்தால் இந்த சிறிய செய்திகள் கூட வந்திருக்காது. ஆனா இதை செய்தி ஆக்கப்படுறதுக்காக தான் செய்யப்பட்டது அப்படின்றத நான் நினைக்கிறேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் நானும் நேரடியாக பங்கேற்றிருந்தேன். அப்போ வந்து விக்கிரவாண்டியில் உங்கள் தலைவர் பேசும்போது இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம உடைக்கணும், அதை மாற்றணும்னு சொன்னார். குறிப்பாக அந்த அவர்களே இவர்களேன்ற தொடங்கி எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இப்போ இந்த இஃப்தார் விருந்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளும் கருணாநிதி தொடங்கி ஜெயலலிதா தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி எல்லாருமே இந்த மாதத்துல வந்து குல்லா போட்டுக்கிட்டு அவங்க கூட போய் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறது ரொம்ப ட்ரெடிஷனா இருக்கு. ஏன் அந்த ட்ரெடிஷனையும் விஜய் அவர்கள் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடு இந்த நிகழ்வுல எங்க தலைவர் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது வந்து அரசியல் கலாச்சாரம். எங்க தலைவர் வந்து அரசியல் கலாச்சாரம் மாற்றணும்னு சொல்லியிருக்காரு, பல விஷயங்கள் புதுமையா நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த இடத்துல மாறவே படலை. ஆனா எங்கள் தலைவர் சினிமாவில் நடிக்கும் பொழுது பல்வேறு ஆண்டுகள்ல இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகளை கலந்துகிட்டு இருந்திருக்காரு. இதே போல தொப்பி அணிந்து கொண்டு பனையூர் அலுவலகத்திலையா இருக்கட்டும், இல்ல வந்து பள்ளிவாசல்கள்லையா இருக்கட்டும், அழைப்புகள் வரும்பொழுதெல்லாம் அவர் அந்த இடத்துக்கு சென்று அவர்களுடைய மதம் எப்படி வந்து தொழுகிறார்களோ, எப்படி வழிபடுகிறார்களோ, என்ன ட்ரெடிஷன் காஸ்டியூம்ல வழிபடுகிறார்களோ அப்படியே எங்கள் தலைவர் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார். அரசியலுக்கு முன்பாக சினிமாவில் நடிக்கும் பொழுதே எங்கள் தலைவர் இதை செஞ்சிருக்கிறார். பல போட்டோக்கள் இருக்கு, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞரத்திலே இருக்கும். தன் கையாலே உணவு வழங்கியிருக்கிறார். சினிமாவில் நடிக்கும்போது நோன்பு திறப்பவர்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறார். இதை தொடர்ந்து எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்காக செய்யல, அரசியலுக்கு வந்தது பிறகு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செய்யல, அதற்கு முன்பாகவே அவர் செய்து கொண்டிருக்கார். இதுல நீங்க சொன்ன இன்னொரு புதுமையான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு வருவாங்க, வந்து அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு கஞ்சி குடிப்பாங்க, உணவு அருந்துவாக சென்று விடுவார்கள். அந்த போட்டோ ஷூட் மட்டும் தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தற்போது நடத்துற அந்த இஃப்தார் நோன்பு விழாலாம் நீங்க பார்த்திருக்கணும். இவர்கள் வந்து ஏதோ மன்னர்கள் போல மேடையில் அமர்ந்து கொண்டு இஃப்தார் நோன்பு திறந்து உணவு சாப்பிட்றதும், மற்றவர்களை கீழே வந்து அமர வைத்து உணவு சாப்பிட்றதும் இப்படிதான் நடந்தது. பத்திரிகையில கூட பாத்தீங்கன்னா முதல்வர் போட்டோவும் துணை முதல்வர் போட்டோவும் பெருசா இருக்கும். உண்மையிலே இந்த விழா யாருக்காக எடுக்கப்படுதுன்னு எனக்கு தெரியாத அளவு தான் இருக்கும். ஆனா எங்களுடைய இன்விடேஷன் எடுத்து பாருங்க, தலைவர் போட்டோ இருக்காது, கொடி இருக்காது, எங்களுடைய சின்னங்கள் இருக்காது, கட்சி அடையாளங்கள் இருக்காது. வெறும் கட்சியோட பேர் சார்பாக இந்த இஃப்தார் நோன்பு விழா எடுக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் பெரிதாக இருக்கும்.
அப்போ அந்த மாறுதல் இதுதான் அந்த அரசியலை மாற்றுறது. இல்ல அதுதான் கேட்கணும். ஏன்னா உங்க துணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் வந்த போதே அந்த அவருடைய கார்ல வந்து கொடியோட உள்ள வரக்கூடாது, இது வந்து கட்சி நிகழ்வு கிடையாது, இது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு, அவர்கள் நம்பிக்கை சார்ந்த நிகழ்வு. நான் இன்னொன்னுமே சொல்றேன், எங்களுடைய கொள்கை பரப்பு இணைச்சலாளர் என்னுடைய தோழர் அவர்கள் லோயலா மணி அவர்கள் வரும்பொழுது கூட தளபதியோட புகைப்படம் பொறித்த சட்டையை போட்டு வந்தார். அவரையுமே அங்க உள்ள அலோவ் பண்ணல. இந்த சட்டையை நீங்க போட்டு வராதீங்க, தயவு செஞ்சு மாத்திட்டு வாங்கன்னு சொன்னேன். மாத்திட்டு தான் உள்ள வந்தேன். நானுமே என்னுடைய பாக்கெட்ல வந்து தலைவரோட புகைப்படம் வச்சிருந்தேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நானும் அதை எடுத்து வச்சுட்டு கார்ல வச்சுட்டு இந்த மாதிரி தலைவரோட புகைப்படம் நான் எடுத்துட்டு வரல, இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா எங்கள் தலைவர் எங்களை அப்படிதான் வளர்த்துருக்கிறாருங்க. அது வந்து அவர்களுடைய மத சார்பம், அந்த மதம் சார்ந்த ஒரு நிகழ்வு. அவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். நம்ம அவர்களுக்காக அந்த நோன்பு திறப்பு நிகழ்வை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றப்போ முழுக்க முழுக்க இது அந்த நம்பிக்கைக்குரிய விஷயமாக, அதை மதிக்கக்கூடிய விஷயமாக, அந்த உணர்வுகளை போற்றக்கூடிய விஷயமா இருக்கும். அதனாலதான் எங்க தலைவர் மேடையில தனியா உட்கார்ந்து நோன்பு திறக்காம இஸ்லாமிய சகோதரர்களோடு தரையில் அமர்ந்து அந்த உணவை உட்கொண்டு நோன்பு திறந்து, இதுல என்ன புதுமை நான் சொன்ன பாத்தீங்களா, இது வரைக்கும் அந்த அரசியல் தலைவர் அந்த உணவு உண்பது மட்டும்தான் புகைப்படம் பார்த்திருப்பீங்க. எங்கள் தலைவர் அந்த நோன்பு திறப்பு நிகழ்வதற்கு முன்பாக அவர்களுடைய தொழுகையில் பங்கேற்றார். அந்த தொழுகையில் பங்கேற்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த குரானில் இருக்கக்கூடிய இதெல்லாம் படிக்கும்போது அதையெல்லாம் கேட்டு அவர்களோடு சேர்ந்து அந்த பிரேயர்ஸ்ல இருந்து அதற்கு பிறகுதான் நோன்பு திறந்தார். இன்னொன்று, அன்றைக்கு காலையிலிருந்து எங்கள் தலைவர் வந்து அவரும் நோன்புல இருக்கிறார், எதையுமே சாப்பிடல. அவரும் நோன்பு இருந்து சாயந்தரம் தான் நோன்பு திறந்தது பிறகுதான் அவரும் சாப்பிடுறாரு. அப்போ உண்மையாக உணர்வு பூர்வமாக இஸ்லாமிய மக்களுடைய அந்த நோன்பு அவர்கள் எப்படி கடைபிடிப்பார்களோ ஒரு நாள் அப்படியே இருந்தாலும் எங்கள் தலைவர் கடைபிடித்தார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி உண்ணாவிரதத்தையும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். உண்ணாவிரதத்தையே வந்து காலையில் டிஃபனை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க, மதியம் உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க லஞ்சுக்கு. நம்ம தலைவர் அந்த மாதிரி கிடையாது. அந்த மக்களுடைய உணர்வு புரிந்து உண்மையாக அவர்களுடைய தோழனாக அந்த இடத்துல நிற்கக்கூடிய தலைவர். அதை தான் நேற்று பிரதிபலிச்சிருக்கோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இது போன்ற விமர்சனங்கள்லாம் வெளியிடுறதும், ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை ஒரு நெகட்டிவ் செய்தியா மாத்துறதுக்கான வேலைகள்லாம் நடந்துச்சு. இந்த விழா சம்பந்தமாக இந்த விவாதங்கள்லாம் போனப்போ சமூக வலைதளத்துல வேற விதமான ஒரு நரேட்டிவ் செட்டிங்கும் நடந்தது. குறிப்பா நெகட்டிவா அது கொண்டு போகணுங்கிற ப்ரொஜெக்ஷன்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, துப்பாக்கி படம் அப்போ வந்து அந்த நடந்த அந்த பிரச்சனை, அந்த மசூதிக்குள்ள வந்து அந்த நாயை வந்து கொண்டு போனது, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு படத்துல வந்து அந்த கீழே இருந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒருவரை குல்லா அணிந்த ஒருவரை வந்து தூக்கிட்டு வந்தது, இதையெல்லாம் போட்டுட்டு திரைப்பட காட்சிகள்ல வந்து இஸ்லாமியர்களை இவர் எப்படி சித்தரித்தார், ஆனா இப்போ வந்து அரசியலுக்காக இப்படி வேடம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் வந்து எதிர் தரப்புல இருந்து சமூக வலைதளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய டேக் என்ன? அதுதான் நான் சொல்றேனே, நீங்க வந்து அவர் திரைப்படத்துல நடிகரா நடிக்கும் போது இஃப்தார் நோன்பு திறப்பு விழாக்களை நடத்திய போது அதில் கலந்து கொள்ளும் போது ஏன் நீங்க இதெல்லாம் பேசல? திரைப்படத்துல இது போன்ற சிக்கல்கள் இருக்கும்போது அதற்குமே எங்க தலைவர் விளக்கம்லாம் அன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரியான எந்த நோக்கமும் கிடையாதுன்றது எங்க தலைவரும் சரி அவர் சார்ந்தவர்களும் சரி அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. திரைப்படத்தை மக்கள் திரைப்படமாக தான் பார்க்கிறாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் படங்கள்ல எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. பாகிஸ்தானுக்கு போவாரு, சண்டை போடுவாரு, இந்த செய்தி இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா மக்கள் அவர் அப்படிதான் பார்த்தாங்களா? கிடையாது. மக்கள் வந்து அரசியல் வேற சினிமா வேற என்பதை மிகச் சரியாக புரிந்து கொண்ட மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள். அதுல எந்த வகையிலும் நீங்க மக்களை வந்து ஏமாத்திட முடியாது. நீங்க இணையதளத்துல வேணா வந்து 3ஆம் தர அணிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு இது போன்ற வேலைகளை நீங்க செய்ய சொல்லலாம், தாராளமா அவங்களும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும், பாவம் இதை நம்பிதான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதை செய்வார்கள் தவிர்த்து மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் தலைவரை மக்கள் வந்து தொடர்ந்து நெடுங்காலமாக பார்த்துக்கிட்டு வராங்க. அவர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்ன, அவர் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனாலதான் மக்கள் இன்றைக்கும் அவரை வந்து கொண்டாடுறாங்க. இதுல எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஏங்க சாதாரணமா ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது தலைவருக்கு. அதற்கு வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகி பேசுறாரு. என்ன சொல்றாரு திரு வன்னியரசு அவர்கள்? இஸ்லாமியர்களால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பாதுகாப்பு வாங்கியிருக்கு. இது எப்பேற்பட்ட ஒரு பொய்யான ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இதை அண்ணன் அண்ணன் வந்து உண்மையிலே தான் அனுமதிக்க மாட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் பல்லாண்டு காலமாக இஃப்தார் நோன்புகளை கலந்து கொண்டிருக்கிறவர், தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறவர். இது போன்ற ஒரு கமெண்ட்டையே அண்ணன் அவர்கள் அனுமதிக்க மாட்டார். எனக்கு உண்மையிலேயே தெரியும் அண்ணனை பத்தி. ஆனா இவர் எப்படி இதை பேசுறாரு? ஒரு திமுகவின் ஊதுகுழலாக எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? அப்ப உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அப்ப திமுகவின் ஊதுகுழலாக நீங்க பேசும்போது உங்க பார்வை என்னவா இருக்கு? இஸ்லாமியர்கள் என்றாரே வந்து ஏதோ ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்ற பார்வையில தான் நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு அந்த பார்வை கிடையாது. ஆனா எங்களை அவமானப்படுத்துவதாக நினைத்து நீங்கள் இஸ்லாமிய பெருமக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்க உடனடியாக எங்களுடைய கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் வந்து தாகிரா அவர்கள் அறிக்கை கொடுத்தாங்க. அது போலலாம் கிடையாது, எங்கள் தலைவர் கழகத்திலேயே வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மிக முக்கியமான இடங்கள்ல கொடுத்திருக்கிறாரு, தாகிரா அவர்களை மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கிறாரு, மாவட்ட ரீதியாக பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமிய தோழர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை மதிக்கிறாரு அப்படின்னு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க.
அப்ப இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்காக அன்பை செலுத்தக்கூடிய ஒரு தலைவரை வந்து வெறுமனே இந்த ஆளுங்கட்சியை சந்தோஷப்படுத்துறதுக்காக இது போன்ற விமர்சனங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை மக்கள் ஏற்க மாட்டாங்க, புறந்தள்ளி விடுவார்கள். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, அது நேற்று உங்க பொதுச் செயலாளரிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இப்ப அடுத்த கட்டமான இந்த மக்கள் பயணம் அப்படிங்கிறது எப்போ வந்து விஜய் தொடங்குவார்னு எதிர்பார்க்கலாம்? அது என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கும்? இல்ல, இன்னும் இப்போ உடனடியாக அடுத்தது நம்ம செய்யக்கூடிய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதை நம்ம முடிக்கணும். அதை முடித்த உடனாகவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் வந்து நிரப்பப்பட்டு விட்டது. ஆல்மோஸ்ட் வந்து வேலைகள் முடிந்து விட்டது. அந்த பூத் ஏஜென்ட்களை வந்து அழைத்து அவர்களுக்கான ஒரு மாநாடே நடத்த போறோம் அப்படின்னு தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. அதற்கான தேதிகளும் அதற்கான இடமும் வந்து விரைவில் அறிவிக்கப்பட முடிஞ்சது. இதை முடிஞ்ச உடனே அடுத்ததாக தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கு. தொடர்ச்சியாக தலைவர் வந்து படம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு அவ்வளவு வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன ஒர்க்கு தான். அதை முடிச்சிட்டாருன்னா முழுமையாக தலைவர் வந்து மக்கள் பணிலாம் தினம் தினம் இருக்க போகிறார். அதற்கான தேதி தலைவர் அறிவிப்பார். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.